Hey guys, welcome back to my channel Cookcooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது பற்றி இந்த ரெசிபியை பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது நம்ம வீட்ஸ் ரவையில் வச்சு எப்படி செய்கிறது பற்றி பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் நான் சம்பா கோதுமையை 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு அதில் நான் ரீஃபண்ட் ஆயிலும் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகை போட்டு பொரிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நான் இங்கே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரியும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வர சமயத்தில் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மிக்சரும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். கூடவே இங்கே நான் 1 கப்பு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1/4 கப்பு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இங்கே சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளும் இந்த மிக்சரும் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் 1/2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது வேகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. இங்கே நான் 1/4 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இந்த உப்புமா குழைவாக வேணும்னாக்கா இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கான ஒரு உப்பையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தா தண்ணி நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கோதுமை சம்பா ரவையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு இருக்கா இல்லை டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த அளவுக்கு பக்குவமாக வரும்போது நாம் ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது இதை வேக விடலாம். உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் உங்கள் நெய்யையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த சம்பா கோதுமை ரவை கிச்சடியும் சொல்லலாம், ரவா உப்புமாவும் சொல்லலாம். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை நம்ம ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டு ரெசிபி இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்து பார்த்த பிறகு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.